நம்மளாலே வந்து அதிமுக இத்தனை வருஷம் ஒரு ஆண்ட கட்சி, இத்தனை வருஷமா மக்களை நேரடியா சந்திச்ச கட்சி, நேரடியா சந்திச்ச தலைவர்கள், செங்கோட்டையனா இருக்கட்டும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே அந்த நேரடியா மக்களை சந்திச்ச ஒரு ஆட்கள். இவ்வளவு ஒரு 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 இம்மச்சூர் பிஹேவியர்ன்றது ஏன் கட்சிக்குள்ள நடக்குது? முதல்ல இந்த உட்கட்சி பூசலுக்கான ஒரு விரிவான பதில் என்னவா? எப்படி வந்து இம்மெச்சூர்னு சொல்லுவீங்க? எப்படி இம்மச்சூர் இல்லைன்னு சொல்றீங்க? அதான் என்னோட கேள்வி. இல்லை, அப்போ இது தவறானது. ஒரு ஒரு கட்சி வந்து ஒரு ஆளுமையாக ஒருத்தர் வந்து கட்சியை வழி நடத்திட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. சிறுபிள்ளைத்தனமாக வந்து நம்ம இவர் செங்கோட்டையன் வந்து சின்ன பிள்ளை மாதிரி வந்து இந்த இவங்க கூட போய் கட்சி அலுவலகத்தை அடித்து நொறுக்குனவங்கள வந்து ஒரு ஆரம்பத்திலேருந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, எல்லாம் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது ஒரு கட்சி அலுவலகத்தை அடித்து நொறுக்குவார் ஒருத்தர், அவரும் ஒன்றிணையணும். அப்புறமா வந்து தினகரன் என்ன பண்ணுறாரு, இந்த எடப்பாடியை வந்து ஒழிச்சு கட்டுறது தான் எனக்கு வேலை அப்படின்னு வெளிப்படையாக பேசுகிறாரு. எடப்பாடி தான் என் முதல் எதிரி அப்படின்னு அவர் ஏன் பேசணும்? ஏன்னா இவங்க வந்து ஒரு கட்டம் வரைக்கும் இவங்க உள்ளே நைஸாக உள்ளே வந்துடலாம். வந்துட்டு திருப்பியும் வந்து இந்த எப்படி முன்னாடி வந்து ஜெயலலிதா இருக்கும்போதே வந்து கட்சி முழுக்க கண்ட்ரோல் யார்கிட்ட இருந்ததுன்னா சசிகலாட்ட. சசிகலா மட்டும் கிடையாது, தினகரன் எல்லாரும் தான். அந்த தினகரன்னா அவன் சரி ரைட்டு இவர் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குளத்துலேருந்து ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு வந்தவர். இவர் நம்ம சாதிக்காரராக இருக்கிறாரு, நம்ம சொன்னால் கேட்பார் அப்படின்னு. அப்போ முழுக்க அவர்களுக்கு விருப்பமானவர்கள் எல்லாத்தையும் பதவியில் போட்டு அவர்களுக்கு வந்து சாதிக்காரங்கன்றதான் மட்டும் இல்லை, தங்கள் சுயநலத்துக்கு யாரெல்லாம் ஒத்து ஊதுவாங்களோ அவங்களெல்லாம் கட்சியை வந்து அப்படி ஒரு கட்சியாக வந்து வச்சுருந்தவங்க அவங்க. இப்போ அதே மாதிரி வந்து இந்த கட்சியை திருப்பியும் நம்ம உள்ளே போயிட்டு எடப்பாடியை வெளியே தள்ளி விட்டு நம்ம கட்சியை கபலீரம் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கு அந்த கட்சியிலே இருக்கிற தேவர் சமூகம் சார்ந்தவர்களே அதுக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா வந்து செல்லூர் ராஜ் இருக்கிறாரு, அப்புறமா வந்து ஆர்பி உதயகுமார் இருக்கிறாரு, திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கிறாரு, விஜயபாஸ்கர் இருக்கிறார், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் எதுக்கு வந்து அதுக்கு ஒத்துக்கிடலை? ஏன்னா வந்து ஒரு என்ன தான் இருந்தாலும் இப்போ நான் ஒரு அப்பா மகன் இருந்தால் கூட அடிமையாக நடத்தினா பிடிக்காது, சரிங்களா? இது ஒரு கட்சி. அந்த கட்சியில் வந்துட்டு நான் வந்து உனக்கு அடிமையாக நான் ஏன் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வருமா வராதா? அந்த எண்ணத்தினால வந்து அந்த தேவர் சமூகம் சார்ந்தவர்கள்லாம் எடப்பாடி வழி நடத்தட்டும், சசிகலா கூட்டமே இங்கே உள்ளே வரக்கூடாதுன்னு அவங்களே நினைக்கிறாங்க.